ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரக்பூரில் இருக்குங்க. இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. காரக்பூருக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு டோல்கேட்டில் வந்து வண்டி நிறுத்தி வச்சுருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தா நேற்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒடிசாக்குள்ள என்ட்ரி ஆகி வீடியோ கட் பண்ணியிருப்பேன். ஆடியோவில் நிற்கிறாங்களா பிடிச்சிக்கிறாங்களா பார்த்துட்டு இருப்போம். அதோட கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒடிசாக்குள்ளே எடுக்கவே இல்லைனாங்க. அதுக்கப்புறம் நிறைய கூத்து நடந்துச்சு உள்ளுக்குள்ளே. அது நாங்கள் நைட்டு போகும்போது சொல்கிறோம். ஏன் நைட்டுனா இப்போ வண்டி இப்போ 1 மணி ஆச்சுங்க. காலையிலேயே நாங்கள் வெஸ்ட் பெங்கால்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனோடனே அந்த டோல்கேட் நிற்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ரோட்டு வேலை ஆகிட்டு இருந்துச்சு. டோல்கேட்டுக்கு இந்த பக்கம் அதெல்லாம் வண்டியிலலாம் பிளாக் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போகலான்னு பார்த்தா நோ என்ட்ரிங்களாமா இந்த லைனில். நைட்டு 10 மணிக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டு வண்டி 2 வண்டி நின்றுட்டு இருக்குங்க. 3 வண்டி நிறையா நிற்கிது. நைட்டு போய் கேட்டேன், 10 மணிக்கு தான் போகலாம், உடனே போகணுன்னா காரக்பூருக்கு அந்த அதாவது டோல்கேட் தாண்டி போகணுன்னா இப்போ இங்கே நிற்கிறாங்க. போலீஸ்காரங்க தான் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 கூட போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க எழுதி கொடுப்பாங்க சீட்டு. அதுக்கு போகிறவங்க ஆகிட்டு போகலாம். காரக்பூர் வரைக்கும் போகலாம். நாங்கள் இல்லை கல்கட்டா போகணுன்னா 1000 ரூபா கேட்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. கல்கட்டாக்கு இங்கேருந்து 150 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கேருந்து அங்கே எழுதி தருவாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி பார்க்கலாம். அதனால் அந்த டிரைவரும் சொன்னாங்க 10 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் சரி 10 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம கல்கட்டா போய் தான் போக போகிறோம். கல்கட்டா அங்கேருந்து பர்த்வான் போய் போக போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டு வரதை விட அப்படியே நாங்கள் உட்காந்துக்கிற இடத்துக்கு காட்டுற பாருங்க. இதுதான் நம்ம நின்றுருக்கிற இடங்க. டோல்கேட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரும். கரெக்ட் 1/2 கிலோமீட்டர் தூரமே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு வண்டியெலாம் முன்னாடி நின்றுருக்குதுங்க. அந்த கேட்டுக்கிட்ட டோல்கேட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நிற்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் நிற்கிற நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது. இல்லை 2 பக்கம் வண்டிக்குதா ஃபுல்லாமே. எங்களை நைட் எடுக்கிறவங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இங்கேயே வண்டி கண்ணு தோற வரைக்கும் வண்டியை தான் நிற்கிது. அங்கே ஆளுங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா. சரி, அவங்க லாரிக்கிட்ட நாயோடுதில்ல, அதுக்கு அந்த பக்கம் அங்கே தான் காசு வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணிக்கிட்டு எழுதி தருவாங்க ஒரு சீட்டில். அதை கொண்டு போய் நேராக நம்ம டோல்கேட்டுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க. அங்கே காட்டமுன்னா தான் விடுவாங்க. அதாவது வந்து அங்கேருந்து வர வண்டிக்கு நம்ம இங்கேருந்து போகிறது பார்த்திங்கன்னா, இங்கேருந்து போகும்போது அங்கே கேட்டுக்கு நிற்கிற வண்டியை கொடுத்துட்டு போகலாம். பாருங்கள் எப்படி எல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஏன் காசு கொடுத்து போனதுனால நைட்டே போய்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி நின்றுருக்குது. அப்படி இங்கே பார்க்க ஒரு வயல் காடு இருக்குது. அங்கே வந்து ட்ரெயின் போயிட்டுருக்குதுங்க பின்னாடி. அப்படி காட்டுறோம் பாருங்கள். தெரியுதுங்களா? சின்னதாக தெரியும். பின்னாடியெல்லாம் வயல் காடு. பின்னாடியில் வயல் காடு. குளிர் தாங்கவே முடியல. மணி பார்த்திங்கன்னா 1:45 ஆகுது. அவன் அவ்வளோ குளிர். இன்னும் அசாம் போனால் எவ்வளோ குளிர் இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேங்க. ஏன்னா நைட்டு வண்டி எடுக்கணும். நைட்டு வண்டி எடுக்கும்போது அப்படியே உங்களுக்கு வீடியோ போடுறேன். வண்டி நிறையா போயிட்டு இருக்காங்க, காது அடைக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில. எடுத்துட்டேன் பாருங்க, நம்ம காலை டிக்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜாலியாக படுத்துட்டு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணு. இன்ஸ்டாகிராம் ஐடியா? என்ன ஐடி பேர் என்ன? ஐடி பேர் தெரியல. அப்படி சொல்ல பேர் ஐடி பேரே தெரியாதாம்மா. ஒன்றும் பிரச்சனை, போக போக அவையிலே பார்த்துக்குவாங்க. நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தே வச்சுக்கேன். அவையிலே பார்த்து பிடிச்சிருந்தா வந்து பார்ப்பாங்க. ஓகே கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்குகிறோம். இன்சாவப்பட்டா ப்ரூத்தூள் ஓட்டுரு. அவ்வளோ ஒரு டமருக்கான இது அது. அப்படித்தான் பிடிக்கும். ஹீட்டு படிச்சுன்னா ஒரு டைப் இது. அள்ளி போட்டு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி வச்சுருக்குறோம் பாருங்கள். மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. இந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு நம்ம இத்தனை நாள் காஃபியே வைக்கல வண்டியில். காலி வந்து வச்சுட்ருக்காரு. இன்னைக்கு தான் வச்சுருக்கோம். சர்க்கரை இல்லாத காஃபி அது. கொஞ்சோண்டு தான் சர்க்கரை இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு அது பத்தாது.
எல்லாம் காலியாகி. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. வண்டி கிளம்பிட்டேங்க. எல்லா வண்டியும் போகுது. அப்படியே லைனாக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க அப்படியே வெளியே காட்டுறேன். நம்மள அப்படியே கிளம்பலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேக்கியம் ஏறிட்டு இருக்குது. அடுத்த கிளம்ப வேண்டியதான். வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அத்தை மறுபடியும் கூட சேர்ந்துட்டாங்க. முன்னாடி தான் டோல்கேட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி பிளாக் ஆகிடுச்சு. டோல்கேட்டில் போகிற நின்று எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ 20 வண்டி பக்கம் சேர்ந்துருச்சு. எப்போ போகிறதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் டீசல் அடிச்சுட்டு இருக்கிறோம். ரேட் ஆகுனா 89 ரூபா 71 காசு. வண்டி ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் 200 லிட்டர் போயிருக்குது. இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. டேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 லிட்டர் டேங்க்குங்க. ஒரு 50 லிட்டர் தான் இருந்திருக்கும். பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு 2 பங்க் இருந்துச்சு. அது ரைட் சைடில் இருந்துச்சு. அது அடிக்க முடியல. ரோடு ரொம்ப லென்த்து. ஒரு 10 கிலோமீட்டர் திருப்பிட்டு வந்து அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதுமாக ஆகிடுச்சு. இங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே பங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னு தெரியல. ஒரு சில பங்கெல்லாம் பரவாயில்ல. நேரத்துலேயே வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பங்க்லேருந்து வெளியே போயிட்டுருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா போகணும். கல்கட்டாங்கிறது 100 கிலோமீட்ரு. கல்கட்டாவில் அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு ஊர் போகணும். பர்துவான்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் போகிறோம். உங்கள் வண்டி இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். இருக்கு நான் பைபாஸ் ஏறிக்கிறேன். இந்த பங்க் பார்த்தீங்கன்னா பைபாஸில் இருக்குது. அவ்வளோதான், பைபாஸ் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆடியோ இருக்காங்களான்னு கேட்டுருந்துருப்போம். அதோட முடிச்சிருப்பேன். பங்க்கில் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்போம். நானும் முன்னாடி ஒரு வண்டி போதும் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வண்டி. நான் 2 பேர் போயிட்டு இருந்தோம். அவர் முன்னாடி வந்து என்னை சைடு போட்டு வந்துட்டார். பங்க்கில் இருந்து, அதாவது பார்க்கிங்லேருந்து. நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்களுக்கு பின்னாடி இன்னொரு வண்டி வந்துச்சு, தமிழ்நாட்டு வண்டி. அது ஃபுல் ஹைட்டு வேறு. அங்கே என்னை சைடு போட்டு போனாங்க. சரி நாங்களும் விட்டுவிட்டோம். ஆப்போசிட்டில் கிட்ட போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இறக்கத்தில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபீஸ் தாண்டி இறங்குறோம். அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஆடியோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகிட்ட எவ்வளோ வேணாலும் தெரில. நாங்கள் அதை பார்த்து மேட்லேயே நிறுத்திட்டோம். என் வண்டி பார்த்தா ஹைட்டு இல்லை, நார்மலான ஹைட்டு தான். நான் அந்த ரூட்டுக்கு புதுசு அப்படிங்கிறனால அந்த என்னோட வண்டி கூட போகலான்னு நினச்சோம். அவங்கள ஹைட்டு நிறுத்திட்டோம். நிறுத்தணும்னா இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கரெக்டாக ஆப்போசிட்டில் ஆடியோ வந்துட்டாப்புல. வந்து அந்த வண்டியை ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம வண்டியெல்லாம் ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கல. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 1/2 hour அதுக்குள்ளே இருந்தோம். மறுபடியும் ஆடியோ இருப்பாங்க, போன என்ன பண்ணுறதுன்ட்டு. நம்ம அந்த டிரைவர் இருந்தார். கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து போட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி ஆடியோ இன்னொரு வண்டி வந்துச்சு, அது துரத்திட்டு போயிட்டாப்புல. சரி வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த வண்டி போயிடுச்சு. போனால் என்ன ஆச்சுன்னா, இறக்கத்தில் போனோன்னா ஆடியோ வண்டி உள்ளே நின்று இருக்குது. பார்த்தோன்னா வண்டி குறுக்காட்டி எவ்வளோ கேட்டுருப்பாங்களா இருக்குது. நான் நின்று போனால் 500 ரூபா, இவங்க 1000 ரூபா கேட்டுருக்காங்க. கேட்டாதுன்னு கெஞ்சு ஒரு 600 ரூபா வாங்கிட்டு விட்டுருக்காங்க. சரி அன்னைக்கு கிளம்பி வா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன். நம்ம ஆடியோ ஆஃபீஸ் தான் வண்டியை நிறுத்திருந்தோம். சர்வீஸ் ரோட்டில் காரு நமக்கு பிறகு நின்றுருந்துச்சு. ஒரு 100 மீட்டரில் தான் அவங்க கார் நிற்கும். சரி ஆனதாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஆனால் அவங்க ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் தெரிஞ்சது சரி இந்த ஹைட்டுக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான்
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க எனக்கு ஆடியோ இந்த நம்ம மைட்டு கம்மி அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு ஆடியோக்கெல்லாம் பயந்து போகிறீங்க காசு கொடுக்குறக்கு, அளவோடு தான் ஏற்றுறீங்க அப்படின்னு. அளவோடு தான் ஏற்றுறாங்க. பாசிங் மேட்ச் தான், ஹைட்டு அளவான ஹைட்டு தான். ஒரு சில வண்டியெல்லாம் ஹைட் அதிகம் வரும். நம்ம வண்டிக்கு வந்து கம்மியாக ஏற்றிட்டு வந்தோம். கம்மி ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி புது ரோட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதனால் நான் திரும்பி வந்தேன். வண்டிக்காரங்களும் கேட்டு வந்தோம். அவங்க வந்து மேக்ஸிமம் என்னென்னா கேட்குற காசு கொடுத்துருவோம். மற்ற ஆடியோ வந்து ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாதுங்க, கேட்குறத கொடுத்துருவோம்னா அது ஒரு பக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அங்கே எது கேட்டு போகிறோம்னா அந்த 400 கிலோமீட்டர் அந்த ஒரிசா பார்டர் தாண்டறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் இருப்பாங்களாமா, ரவுண்ட்ஸே இருப்பாங்களாமா, அத்தனை ஆடியோ இருப்பாங்களாமா. எத்தனை ஒரு பக்கம் 500 1000 வாயிலுக்கு வந்தது கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், போகிற வரைக்கும் எத்தனை ஒரு 3000 4000 கேட்டுருவாங்க. கேட்டு நம்ம அந்த காசு எங்கே போகிறது, ஓனர் நம்ம படிக்காசுல பிடிப்பாரு. சில ஓனர் சொன்னது செஞ்சுருவாங்க, சில ஓனர் விட்டுருவாங்க. நான் நிறுத்திட்டு சொன்ன பார்த்தீங்களா சர்வீஸ் ரோடு ஆடி ஆஃபீஸுக்கிட்ட, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நின்றுச்சு, ட்ரெய்லர் வண்டி, நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் ட்ரெய்லரு. அது ஏற்றிட்டு ஏற்றிட்டு வந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் டெனேஜுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 ஸ்பாட் ஃபைன் போட்டாங்க. புக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓனருக்கு இங்கே ஃபைன் கட்டுனதுக்கு அப்புறம் தான் ஆன்லைனில் வண்டி மறுபடியும் புக்கெல்லாம் கொடுத்தாங்க. டிரைவர் வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கன்னா பாலாசூர் பார்டர் வந்து அப்போ பிடிச்சி 500 கொடுத்து போது நாங்கள் வந்துருக்குறோம். எதை வரேன்னு சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தான் நான் இங்கே வந்து வெஸ்ட் பெங்கால் பார்டருக்குள்ளே வந்தோன்னே அங்கே ஒரு 3 டிவைடர் இருந்துச்சு. அங்கேயுமே 20 10 100 கேட்டு வாங்கினாங்க. ஒரு 3-4 பார்டர். அங்கே ஒரு 4 வெடிக்கல் 4 மணிக்கு வந்தோன்னே அது நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் வாட்டி சொல்லிக்கிறேன். பார்டரில் பார்த்தீங்கன்னா ரோட்டு வழியாகுது அப்படின்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒரு 4:30க்கு. எங்களுக்கு முன்னாடியே நிறைய 2 3 கம்பெனி சரி மற்ற தமிழ்நாட்டு வண்டி நின்றுருந்துச்சுங்க. 2 3 வண்டி தான் நிறுத்தி இருந்தோம். சரி விட்டுருவான்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 மணி நேரம் பார்த்தோம், நானும் தூங்கிட்டோம். அப்புறம் ஒரு 7 மணிக்கு தான் போய் கேட்கும்போது சொன்னாங்க இது வந்து நோ என்ட்ரி அப்படின்னாங்க. நோ என்ட்ரி போகக்கூடாது அப்படின்னாங்க. நோ என்ட்ரினா கரக்பூரில் லெஃப்ட் கட் பண்ணால் டெல்லி ரோட்டுக்கு தான் நோ என்ட்ரி, அது சிட்டிக்குள்ளே போகுது. ஆனால் நாங்கள் வந்த ரோடு இப்போ வந்து பார்த்தேங்க, நான் நின்று இருந்த இடத்துக்கு நாங்கள் வந்து கல்கட்டா ரோடு கட் பண்ணி வர இடத்துக்கு சம்மந்தமே இல்லை. நல்ல ரோடு பைபாஸ். ஏன் இந்த பக்கம் வர வண்டியில் விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஆனால் காசு கொடுத்து தான் வரணும்னு சொல்கிறாங்க. அதனால் சரிப்பா அப்படின்னு நாங்கள் நிறுத்திட்டோம். எது காசு கொடுத்து போனோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தே போகலான்ட்டு ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு படுத்துட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு விட்டாங்க, 7:45 விட்டாங்க. பார்த்துருப்பீங்க, எடுத்துகிட்டு வந்துட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து போய் நம்ம கல்கட்டா போகிறோம். போயிட்டு அங்கே பர்துவான் போகிறோம். இந்த வீடியோ லென்த்தாக வந்துச்சுன்னா இதோட முடிச்சுக்குவேன், இதோட கட் பண்ணிக்குவேன். இல்லை ஓகே எடிட்டிங்கெல்லாம் பண்ணும்போது ஓகேவாக இருந்துச்சுன்னா 10 லைனா கிளிப்பு நான் கல்கட்டா போய்ட்டு அந்த பக்கம் போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சேர்த்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட கட் பண்ணிக்கிறேன்.